இந்த தேசிய கல்விக் கொள்கை, சமக்கல்விக் கொள்கை அப்படிங்கறத பத்தி தெளிவெல்லாம் சொல்லிட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து, உயர்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ்ல இருந்து, ஸ்கூல் காலேஜ் நடத்தக்கூடிய திமுக காரங்கள்ல இருந்து, அவங்க பசங்களும் சரி, அவங்க நடத்துற ஸ்கூலும் சரி, எல்லா மொழியும் சொல்லி தருவாங்க. ஏன்? அவர்களுடைய குழந்தைகள் வளர வேண்டும், அவங்க கோடி கோடியா சம்பாதிக்கணும். இது ஒண்ணுதான் நோக்கம். அப்புறம் ஏன் 3 மொழி வேணாம்? அது அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமா ஒரு 3வது மொழி கிடைச்சா அவங்க ஹிந்தி படிச்சிருவாங்க, அவங்க வளர்ந்துருவாங்க. இவங்க வியாபாரம் பண்ண முடியுமா? இவங்க பசங்களுக்கு ஈக்குவலா ஏழை மாணவர்கள் வளர்ந்துருவாங்கல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? இவர்கள் மட்டும் வளர வேண்டும், நம்ம தமிழக மக்கள், தமிழக சமுதாயம், தமிழக மாணவர்கள் வளரக்கூடாது என்பது மட்டுமே நோக்கமாக வைத்து இதனை எதிர்ப்பவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக காரங்க. இது முதல்ல ஒரு விஷயம். இது டீடைல்டா போனா போதும் தம்பி போங்கன்னு சொல்லிடுவாங்க. அடுத்த விஷயத்துக்கு போயிடுறேன். அடுத்து தொகுதி மறுசீராய்வு பண்ண போறாங்கன்னு சொல்லி புதுசா ஆரம்பிச்சு தென் தமிழகத்தை இவர் காப்பாற்ற போகிறார் அப்படின்னு இப்ப வேஷம் போட்டு இவருக்கு சாதகமான நாட்களை எல்லாம் கூப்பிட்டிருக்கிறார். அது எப்படி? மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு சீட்டு குறைஞ்சிரும், முக்கியத்துவம் குறைஞ்சிரும். 2023 பாரத பிரதமர் சொல்றார். அவர் யாருங்க? வட இந்தியால இருந்து முதல்வராக இருந்து பிரதமராக ஆனவர் சொல்றாரு. அந்த மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் செஞ்சா தென் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு விடும். அப்படி நடக்காது. எப்ப? 2023 சொல்லிட்டாரு பாரத பிரதமர் மோடி அவர்கள். இன்னைக்கு அதை எடுத்து வச்சு டிராமா போட்டு திரிகிறது யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவங்களுக்கு ஒத்து உதறது யாரு? மோடி அவர்களை வெளியே அனுப்பணும்னு நினைக்கக்கூடிய அவங்க மட்டும்தான் கூட வந்து நிக்கிறாங்க. சோ தொகுதி மறுசீரமைக்கிறதுல வந்து 0.01% கூட தென் தமிழகம் பாதிக்கப்படாதுன்னு சொல்லி பாரத பிரதமரும் சொல்லிட்டாங்க, அமித்ஷாவும் சொல்லிட்டாங்க. இவங்க ஏன் கத்துறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு டிராமா போடுறதுல மிகப்பெரிய ஆட்களாக இன்னைக்கு வளர்ந்து வராங்க திமுக காரங்க. இதுல இன்னொருத்தர் புதுசா ஜாயின் பண்ணிட்டாரு. யார் அவரு? நடிகர் விஜய் அவர்கள். சத்தியமா சொல்றேன், முதல்ல அவர் பேசும்போது ஒரு சினிமா பாணி மாதிரி பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. நானும் விஜயை பார்த்துட்டு ரவுண்ட் நெக் பனியனை போட்டு பட்டன் இல்ல சட்டு போட்டு தெரிஞ்சவன் தான். அது மாதிரி பசங்க தான் இன்னைக்கு உங்கள்ட்ட இருக்கிறாங்க. நீங்க ஒரு தடவை சினிமா பாணியில நடிச்சு பேசலாம், நம்புவாங்க. அதையே வழக்கமா வச்சீங்கன்னா விஜய் ஒன்னும் இல்லாத ஆளு, நடிக்கிறதுக்கு மட்டும் தான் இங்க வந்திருக்காருங்கிறத எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். இன்னைக்கு விஜய் சொல்றாரு திமுகவுக்கு நாங்க பி டீமா. விஜய் அவர்களே, நீங்க ஒண்ணு பண்ணிருக்கீங்க, உங்க தீர்மானம் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கீங்க. அந்த லிஸ்ட முதல்ல நீங்க படிச்சு பாத்தீங்களான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே துண்டு சீட்டை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு முதலமைச்சரை வச்சிருக்கோம். அதே மாதிரி உங்களுடைய பொலிட்டிக்கல் அட்வைசர் எழுதி கொடுக்கறத படிக்கிற வேலையை மட்டும் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களே, தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. பிஜேபி திமுக பி டீம் இல்ல, நீங்களும் உங்களுடைய ஆதவ அர்ஜுனன் தான் அதனுடைய பி டீமா இருக்கிறீங்க. ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிடுவோம். சூர்யா வந்துட்டாரு, நான் திரும்ப தொடர்றேன். மாநில செயலாளர் எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் வந்து விட்டார். அவருக்கான வரவேற்பு தான் நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். இதுக்கு மேல பேசினா சரியா இருக்காது.
இப்படி மக்களாகிய எல்லாருக்கும் ஒண்ணு கேட்டுக்கிறேன், என்ன காரணத்துக்காக இத்தனை வருஷமா இருந்தவங்க அவங்க ஆட்சியில இருக்கும் பொழுது 3வது மொழியா இந்தி தான் படிக்கணும்னு சொன்னது காங்கிரஸ், அதை கேட்காம 3வது மொழியா இந்திய மொழி எதை வேணாலும் படிக்கலாம் அப்படின்ற தொலைநோக்கு பார்வையோட சொன்ன பாரதிய ஜனதா கட்சி மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒண்ணு, எதற்காக தொகுதி மறுசீராய்வு பத்தி இவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா பூதாகரமா நாடாளுமன்றத்தை பேசி பல்பு வாங்குறாங்க? ரொம்ப சாதாரணமா சொல்லலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில குணசேகரன் அந்த ஆள் இருக்கான் இல்லையா, அவன் பண்ண அந்த தவறுக்கு பின்னாடி திமுகவினர் இருக்கிறாங்கன்னு சொல்லி அண்ணாமலை சொன்னாரா? என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க? அதே போல அண்ணா நகர்ல ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சின்ன சின்ன பெண் குழந்தைகளுக்கு இதே மாதிரியான தொந்தரவுகள். மாநில பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, माता की, भारत माता की, भारत माता की, भारत माता की, वंदे वंदे मातरम, वंदे मातरम, भारत माता की. சரி, நான் இதோட இறுதியா ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்படி ஏன் பேசுறாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்கல்ல, அதுல பல பேர் இறந்து போனாங்கல்ல, அப்ப இவருக்கு நிறைய லட்ச லட்சமா பணம் கொடுத்தாரு தெரியுமா எல்லாத்துக்கும்? ஒரு முதலமைச்சர் கள்ளச்சாராயம் காய்ச்சி மக்கள் இறக்குறாங்க அப்படின்னா அந்த குற்றவாளிக்கு என்ன பண்ணணும்? தண்டனை வாங்கி கொடுக்கணும். தண்டனை வாங்கி உள்ள போறான், உள்ள போயிட்டு ஜாமீன்ல வெளியே வரான், திரும்ப கள்ளச்சாராயம் காய்ச்சறான், திரும்ப அதை குடிச்சு மக்கள் இறந்து போறாங்க. இது ஒரு ஆட்சியா? இது ஒரு ஆட்சியா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் மாறி வருகிறது. கள்ளச்சாராயம் இன்னைக்கு நம்ம ஆத்தூர்ல 5 பேரை பிடிச்சிருக்காங்க, 2 சிறார்கள் உள்ளிட்ட 5 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுக்கு? கஞ்சா விற்பனை செய்ததற்கு. ஒரு கஞ்சாவுடைய கலாச்சாரமாகவும் கள்ளச்சாராய கலாச்சாரமாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாகவும் இன்று தமிழகம் மாறி வருகிறது. அதையெல்லாம் மறைப்பதற்காக மட்டும்தான் போட்டோ ஷூட் நடத்தி என்ன அப்பான்னு சொல்லு, என்ன அப்பான்னு சொல்லு. உங்க தாத்தா வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், தயவு செஞ்சு விட்டுருங்க. எங்களுடைய தலைவர் ஒரு வேள்வி இருக்கிறார். நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பண்ணதை எதிர்க்கும் பொழுது கூட நீங்கள் சட்டத்தை ஏமாத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சாட்டையால் அடிச்சுக்கிட்டு மீண்டும் திமுகவை துரத்தும் வரை செருப்பு கூட அணிய மாட்டேன்னு சொல்லி ஒரு வேள்வியை உள்ளே ஏற்றுக்கொண்டு அதன்படி அவர் நடக்கிறார். இன்று டாஸ்மாக்ல உங்கள் ஊழலை தோலுரிப்பதற்காக வீரமங்கைகள் போஸ்டர் உங்க போட்டோ ஒட்டிக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் 26 உங்களை தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து துரத்தி 26 பாஜகவின் ஆட்சி அமையும் என்று கூறி நன்றி. நன்றி, வணக்கம்.